ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புது அனிமே சீரிஸ் தாங்க. அந்த சீரிஸ் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மை டியோமான்ங்க. அண்ட் இந்த சீரிஸ் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா நிறைய எமோஷனல்லாம் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருந்ததுங்க. அதோட ஸ்டோரி லைனும் அண்ட் பாக்குற விஷுவலுமே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த சீரிஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா டோட்டலா 13 எபிசோடு இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க சீசன் 1ல. இது நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க. அதை பாக்குறனாலும் பாருங்க, இல்ல என்னோட வீடியோஸ் பாக்குறனாலும் பாருங்க. ஓகே, எபிசோடு 1ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கிட்ட ஒரு பையன் யாருக்கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவன் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாக் மாதிரி ஒண்ணு இருக்குங்க. அப்போ அவன் போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல இடிச்சு கீழே விழுறாங்க. ஆனா அங்க எதுவுமே இல்ல. என்னடா அப்படின்னு யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் கையில இருக்க அந்த டாக் ஆனான்னு கத்துதுங்க மேல பார்த்து. சோ இந்த மாதிரி டாக் கத்துனனால அந்த பையன் மேல என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது அங்க புறாலாம் உட்காந்துட்டு இருக்குங்க. ஆனா அது அந்தரத்துல உட்காந்துட்டு இருக்கு. அப்போதான் நமக்கே தெரியுது அந்த புறா ஒண்ணு அந்தரத்துல உட்காந்துருக்கலாங்க. அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் காட்டுருக்கு, ஆனா மெட்டல்ல தான் உட்காந்துருக்கு. அந்த மெட்டலுமே இப்ப அந்த பையன் மேல விழ அவனுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியலங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு நடக்குது, இவன் எங்க இருந்து வரான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்பான். ஆக்சுவலா அவனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கென்டோ டோஷிபானாங்க. அவனுக்கு 11 வயசு ஆகுதுங்க. அவன் டோக்கியோ சிட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுவும் எந்த காலகட்டம்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் டிசாஸ்டர்ஸ்க்கு அப்புறம் அவன் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் நார்மலா 11 வயசு ஆயிட்டா என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் கென்டோவுமே ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. பட் அன்னைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ற ஆள் போல இருக்கு. சோ அதனால அவன் ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா இவன் ஒரு இடத்துல சாண்ட் அண்ட் ரெட் கலர்ல ஒரு டாட், அதாவது உன்னிப்பூச்சி மாதிரி ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கான். அது என்னன்னு அவனுக்கு தெரியும். அது பேர் என்னன்னா டெமோனியா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெமோனியா பார்ட்டிகல் அவன் என்ன பண்றான், வீட்டுக்கு எடுத்து போய் பார்த்திருக்காங்க. அது கொஞ்ச நாள் ஆக ஆக அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுதுங்க. எப்படின்னா டாட்டா இருந்தது ஒரு ஹார்ட்டா மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனீங்கன்னா ஒரு 4 சென்டிமீட்டர் வந்தோடனே அதுக்கு 4 கால் வந்துருங்க. சோ இந்த மாதிரி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்க டீச்சர் என்ன பண்ணுவாங்க, கென்டோ இரு ஒரு நிமிஷம், நீ அப்போ அந்த டீமனை அழிச்சிட்டல கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கென்டோ என்ன சொல்றானா, இல்ல மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது இங்கதான் இருக்கு, உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேபிள் மேல எடுத்து வைக்கிறாங்க. வச்சவன் என்ன பண்றான்னா இன்ட்ரோவும் பண்றான். இது பேரு ஆனா, ஏன்னா இது ஆனா மட்டும்தான் சொல்லும் அப்படின்னு சொல்ல அதுவும் ஆனான்னு கத்துதுங்க. இதை பார்த்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. அதே மாதிரி டீச்சருமே பயந்துடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இதை கொஞ்சம் வெளியில தூக்கி போடு கென்டோ அப்படின்னு கத்த அன்னைக்கு கிளாஸுமே முடிஞ்சிருதுங்க. அதனால கென்டோ அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம் அங்க ஒரு சிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வரவங்க போறவங்க எல்லாம் அவங்க காட பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம் நம்ம கென்டோவுமே அங்க ஒரு விஷயத்த நோட் பண்றான். என்னன்னா ஒரு டீமனுமே பூனையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆள் அது ரெண்டுத்தையுமே விரட்டிட்டு டீமனா வெறுக்கிறான் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அந்த டைம் நம்ம கென்டோ மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, எதுக்கு இவங்க எல்லாருமே டீமனை வெறுக்கிறாங்க, அது அழகா கியூட்டா தானே இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, அந்த டீமனை என்கிட்ட கொடு, நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தன் என்ன பண்றான்னா, எங்க அப்பா டீமனை பார்த்தோன்னே அந்த இடத்துல கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் ஆனாவா கேக்குறாங்க. அந்த டைம் நம்ம கென்டோவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க விடுறதா இல்ல, அவங்கிட்ட எப்படியாவது புடிங்கி வாங்கிடணும் அப்படின்னு அவன் பக்கத்துல போக அந்த டைம் அந்த சிஸ்டருமே அங்க வந்துடுறாங்க. எதுக்கு அந்த பையனை போட்டு இப்படி டீஸ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பசங்களும் சிஸ்டர் அவன் கையில டீமன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே சிஸ்டர் நீ டீமனை வச்சிருக்கியா அப்படின்னு கென்டோவை பார்த்து கேக்குறாங்க. கென்டோவுமே பயந்த முழிக்கும் போது கரெக்டா ஆனா அந்த பாக்ஸ்ல இருந்து வெளில வந்துட்டு ஆனான்னு கத்த ஆரம்பிச்சிருங்க. இத பார்த்து இந்த சிஸ்டருமே கொஞ்ச நேரத்துல பயப்பட ஆரம்பிச்சாங்க. பயந்தவங்க டக்குன்னு கென்டோ ஷோல்டர்ல கைய வச்சு அதை என்கிட்ட குடு அப்படின்னு பயமுறுத்துற மாதிரி கேட்பாங்க. இதை பார்த்து கென்டோவுமே பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுவாங்க. ஆனா சிஸ்டர் இங்க நெல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் கேட்காம அங்கிருந்து ஓடி போயிடுவாங்க. அண்ட் டிவி நியூஸ்லயுமே இந்த டிமோனியா பார்ட்டிகல்னா என்னன்னு தெளிவா சொல்றாங்க. நியூக்ளியர் பிளாஸ்டுக்கு அப்புறம் காத்துல இந்த டிமோனியா பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கலந்து போயிடுச்சாங்க. அதனாலதான் இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் உருவாயிருக்கு. அதனாலதான் அதுக்கு பேருமே டிமான்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிமிஷமும் இன்னும் டிமான்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பீஸ் ஆர்கனைசேஷன்ற ஒரு குழு தாங்க. இதெல்லாம் டிவி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க. இதை கரெக்டா கென்டோட அம்மாவுமே பாத்துட்டு இருக்காங்க. கென்டோ அம்மா எங்க பாத்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ற இடத்துல தாங்க பாத்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு செஃபா ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அந்த டைம் அவங்க ஃப்ரெண்டு கிட்டயுமே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட பையனுமே இந்த மாதிரி ஒரு டீமான தான் வச்சிருக்கான், அதுவும் ப்ராஜெக்ட்காக வச்சிருக்கான் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே இதை கேட்டு இது கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நம்ம கென்டோ அந்த ரெஸ்டாரண்ட்ல தாங்க அவங்க அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் ஆனா கூடமே விளையாண்டு இருக்கான். அப்ப கரெக்டா அவங்க அம்மாவுமே வர நம்ம கென்டோ ஏஞ்சி போயிட்டு அம்மாவை கட்டிப்பிடிச்சு பாசமா பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஆனா கூட நம்ம கென்டோ விளையாண்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும் கேட்பாங்க எப்படி ப்ராஜெக்ட் எல்லாம் சப்மிட் பண்ண அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம கென்டோவுமே எல்லாருமே ஷாக் ஆனாங்க நான் பண்ணதை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆனா கூட விளையாண்டு வந்துட்டு இருப்பான்.
அப்போ அவங்க அம்மா அவங்ககிட்ட சின்னதா பேசுவாங்க. என்னன்னா, நீ இப்ப இந்த டீமனை வச்சுக்க போறியா, அதான் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, இல்ல திரும்பி காட்டிலே விட போறியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம கென்டோவுமே அந்த ஆனாவை ரொம்ப பிடிச்சி போயிடுங்க. அவங்க அம்மா கிட்ட அவனே கேட்பான், இதை நான் பேசாம நானே வச்சுக்கவா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவங்க அம்மாவுக்குமே சரி பையன் அது கூட சந்தோஷமா விளையாண்டு இருக்கான், அவன் சந்தோஷத்தை ஏன் நான் கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே நம்ம கென்டோ கிட்ட நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு கென்டோவுமே சந்தோஷமாயிடுறான். அதனால சந்தோஷமா ஆனா கிட்ட நம்ம எல்லாம் ஒன்னா இருக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆனாக்கு புரிஞ்ச மாதிரியுமே அதுவுமே ஆனான்னு கத்துதுங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம கென்டோவும் ஆனாவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. 3 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிளே கிரவுண்ட்ல விளையாண்டு இருப்பாங்க. அந்த டைம் திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுங்க. இதை கேட்டு கென்டோ ஆனாவை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அப்போதாங்க தெரியுது என்னன்னா 2 பேரு அங்க இருக்கிற டீமன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம கென்டோவுமே ஆனா கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்களெல்லாம் டீமன் யூசர்ஸ் சொல்லுவாங்களா. எதனாலனா இவங்கெல்லாம் டீமன்ஸை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. எப்படின்னா அந்த டீமன்ஸோட காலர்ல இருக்குல்ல, அந்த காலர் வந்து இவங்க சொல்றத கேட்கலன்னா அந்த காலர் மூலியமா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை இவங்க கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, இதை வச்சு மற்ற டீமன்ஸ் எல்லாம் கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனோட டீமன் இவன் சொன்னதை கரெக்டா செய்யலன்ட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொன்னுறாங்க. அதுவுமே செத்து கீழே விழுதுங்க. இதை பார்த்து ஆனாவுமே பயந்து கத்தும் போது டக்குன்னு நம்ம கென்டோ அதை வாய மூடிடுறான். அப்போ அங்க இருக்கிற ஒரு டீமனுமே ஏதோ சவுண்டு கேட்டு திரும்பி பாக்குது. பட் யாரும் இல்லைன்னு அமைதியா ஆயிடுதுங்க. இதுக்கப்புறம் நம்ம கென்டோ அந்த இடத்துல போயிட்டு அந்த டீமனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அது கொடூரமா செத்து கிடக்கிறத பார்த்து அவன் வருத்தமும் படுறாங்க. அப்போ அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சுங்க. என்னன்னா திடீர்னு அவனோட ஷூலேஸை உருவி அந்த செத்து போன டீமனோட கழுத்துல இருக்க அந்த காலருமே எடுத்து அப்படியே அதை கட்டி நம்ம ஆனா கழுத்துல கட்ட போவாங்க. ஆனா பயப்படும். அப்போ நம்ம ஆனா கிட்ட என்ன சொல்லுவோம்னா, இது உடஞ்சு போச்சு, பயப்படாத, இது எதுக்கு ஒன்று கட்டுறான்னா உன்னை யாரும் கொன்றக்கூடாது, நீ யாரோட கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா தான் மற்றவங்களாம் கொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல கட்ட ஆனாவுமே அதுக்கு பர்மிஷன் கொடுத்துச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் நமக்கே ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா அங்க அந்த ஒரு டீமன் மட்டும் சாகுறாங்க, ஏகப்பட்ட டீமன் செத்து கிடக்குது. இதை பார்த்து அவனுமே வருத்தப்பட்டுட்டு வேற வழி இல்லாம அந்த டீமன்ஸ் எல்லாத்தையுமே மணலால வச்சு புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இருதாஞ்சலும் செலுத்திட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு டின்னருமே செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால நம்ம கென்டோவுமே அங்க சாப்பிட உட்காந்துடுறான். ஆனாவுக்குமே ஒரு கேக் ஃபிஷ் ஒன்று ஊட்டி விடுறாங்க. அதுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சும் போல அது ஆனானு கத்த. இதை பார்த்து நம்ம கென்டோவுமே ஓ உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா வந்து கேளுங்க. ஸோ அதுகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இன்னொரு விஷயமும் அதுகிட்ட சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ இவ்வளோ அழகா இருக்க, நான் மற்றவங்கிட்டலாம் அதை எப்படி எடுத்து புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் கியூஷு ரீஜியன் ஒரு இடத்துல ஒரு அரிய வகையான டீமன் ஒன்று இருக்காங்க. அது என்னன்னா டைமைய மாத்தக்கூடிய ஒரு மிஸ்ட்ரியான டீமன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்ன பவர் இருக்கு தெரியுமா அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும் போது அவன் அவங்க அம்மா கிட்ட அம்மா சோயா சாஸ் எடுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவங்க அம்மாவுமே டிவி நியூஸை பார்த்துக்கிட்டு அமெரிக்காலையும் அந்த மாதிரி அட்டாக் ஆகிட்டு இருக்குமா. ஸோ அதை பார்த்துக்கிட்டே அந்த சோயா சாஸ் எடுக்கிறேன்னு போய் அதை கீழே தட்டி விட்டுருவாங்க. கீழே பார்த்தா அது காணுங்க. எங்கடா கீழே இந்த இது உடஞ்சிருக்கணும், எங்க போச்சு அப்படின்னு அவங்க தேடிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆனா என்ன பண்ணும், மேல அவங்க டைனிங் டேபிள்ல உட்காந்துருங்க. இதை பார்த்து நம்ம கென்டோவுமே நீ அழகா ஜம்ப் பண்ணா பார்க்க சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஆனா வாயை திறந்து அகலமா அந்த சோயா சாஸ் திரும்பி டேபிள்ல வச்சிருங்க. இதை பார்த்து கென்டோவுமே ஷாக் ஆயிடுவாங்க நம்மள மாதிரி. அப்போ கென்டோவுமே கேட்பான், நீ இதை எப்படி பண்ண ஆனா அப்படின்னு சொல்ல திரும்பியும் அது என்ன பண்ணுது, அந்த சோயா சாஸ் அது வாய்க்குள்ள கொண்டு போயிடுதுங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் அதே இடத்துக்கு கொண்டு வந்துருதுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதை பார்த்து அவங்க அம்மாவும் நம்ம கின்டோவுமே ஷாக்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கின்டோ ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு ஆனாவால என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்க பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் டின்டபாவா அதே மாதிரி அப்சர்வ் பண்ணி திரும்பி கொண்டு வான் பண்ண சொல்லுவான். அதே மாதிரி பண்ணிடும். தென் செகண்டா உயிர் உள்ள தவளை அப்சர்வ் பண்ண சொல்லுவாங்க. அதால பண்ண முடியல, ஒன்னு அதை அடிச்சிருவான். தேர்டா ஒரு பிளான்ட்டை ட்ரை பண்ணுவான். அதே மாதிரி அந்த செடி அப்சர்வ் பண்ணி திரும்பி கொண்டு வந்துருங்க. ஃபோர்த்தா ஒரு பெரிய கல்லை அப்சர்வ் பண்ண சொல்லுவான். ஆனா ஆனாக்கு நாக்கு தள்ளிடுங்க. அப்புறம் லாஸ்டா ஒரு டிவைடரை அப்சர்வ் பண்ண சொல்லுவாங்க. அதை கரெக்டா பண்ணி முடிச்சிருங்க. இதை பார்த்து கென்டோவுமே சந்தோஷப்பட்டு இருப்பா. ஆனா கூட ஜாலியா விளையாண்டு இருக்கான். ஆனா இது எல்லாத்தையுமே ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்தா அந்த சிஸ்டர் தாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அவங்க அதை எல்லாத்தையுமே போட்டோவும் எடுத்துடுறாங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதே மாதிரி நம்ம கென்டோ அண்ட் ஆனாவுமே வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நம்ம கென்டோ என்ன பண்றா, ஆனா கிட்ட ஃபுட்டு கேக்குறாங்க. அதே மாதிரி ஆனா அது வாயில இருந்து அந்த ஃபுட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அதை பார்த்துட்டு நம்ம கென்டோ ஆச்சரியப்படுவாங்க. இதுக்கு எதுக்கடா ஆச்சரியப்படணும் நம்ம யோசிக்கும் போதே அதே மாதிரி அவங்க அம்மாவுமே யோசிச்சு மட்டும் கேட்கறாங்க, இதுக்கு எதுக்கடா ஆச்சரியப்படுற அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு கென்டோ என்ன சொல்றான்னா, இந்த ஃபுட்டை நான் 3 நாளைக்கு முன்னாடியே ஆனா கிட்ட கொடுத்தேன். ஆனா இப்ப கொண்டு வந்திருக்கிறது கரெக்ட் தான், ஆனா அப்ப கொடுத்த அதே சூட்ல இன்னமும் இருக்க ஆறாம அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து அவங்க அம்மாவுமே ஆச்சரியப்படுறாங்க. என்னது இது இன்னும் ஆறலையா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சாத்தியம் அப்பனா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, வீட்டுல இருக்கிற மல்லிகை ஜாமான் டப்பாலாம் எடுத்துட்டு வந்துட்டு இதையும் ஸ்டோரேஜ் பண்ணிக்க சொல்றா, ஏன்னா எக்ஸ்பிரி ஆயிட போகுது அப்படின்னு சொல்றாங்க.
இதை பார்த்து நம்ம கென்டோமே அம்மா இதெல்லாம் ஓரமா அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா வீட்டுல யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இதை கேட்ட அவங்க அம்மாவுமே யாருன்னு பார்க்க போறாங்க. அந்த டைம் ஆனாவுமே இவங்க பேசினதெல்லாம் புரிஞ்ச மாதிரியே கரெக்டா அந்த மளிகை ஜாமான்லாம் அப்சர்வ் பண்ணிக்குதுங்க. சரி வெளியில யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டர் தாங்க. அந்த சிஸ்டர் என்ன பண்றாங்கன்னா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம கென்டோட அம்மாவுமே என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க வீட்டுல ஒரு டீமனை வச்சிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு, அது வச்சுக்காதீங்க, அது சபிக்கப்பட்டது, கொடுங்க நான் அதை கொன்னுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இதை கேட்ட கென்டோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு நல்ல டீமானு, அது ஸ்டோரேஜ் அபிலிட்டி உள்ளது, அதனால எங்களுக்கு நிறைய பயனுள்ளதா இருக்கு, ஏன்னா எங்களோட மளிகை ஜாமான் எல்லாத்தையுமே கெட்டு போகாம அது வச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த சிஸ்டருமே கடுப்பாயிடுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, எனக்கு உண்மை எல்லாமே தெரியும், என்னன்னா உங்க பையன் டெமோனிய பார்ட்டிகளால அஃபெக்ட் ஆயிருக்கான், கண்டிப்பா அவன் ரொம்ப நாள்லாம் வாழ மாட்டான், இது கடவுள் கொடுத்த சாபம் அப்படின்னு சொல்லும் போது கென்டோ அம்மாவுமே டென்ஷன் ஆகி நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை டக்குன்னு மூடிட்டு அவங்க கொஞ்ச நேரத்துல அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இத நம்ம கென்டோ அண்ட் ஆனாவுமே பாக்குறாங்க. அப்போதாங்க நமக்கே ஒரு விஷயம் தெரியும், என்னன்னா நம்ம கென்டோட கண்ணுல இருக்கிற அந்த தழும்பு அதுதாங்க டிமோனியம் பார்ட்டிகல்லாம். இதை ரிமூவ் பண்றதுக்கு கென்டோட அம்மாவுமே டாக்டர் கிட்ட முன்னாடி போயிருப்பாங்க. ஆனா அப்போ டாக்டர் என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த டிமோனியம் பார்ட்டிகல் இருக்கிற இடம் ரொம்ப கிரிட்டிக்கான இடம், சோ அதை சர்ஜரி பண்ணிலாம் எடுக்க முடியாது, அதனால உங்க பையன் கூடிய சீக்கிரத்துல சாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்க அம்மாவுமே மனசு உடஞ்சி போயிடுறாங்க. ஆனா அவங்ககிட்ட என்ன கேட்பாங்கன்னா சில கேஸ்ல எல்லாம் வந்து அந்த டிமோனிய பார்ட்டிகல் வந்து வளராமையே அப்படி இருக்குமே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு 10% கூட வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு கென்டோ அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம இல்ல கண்டிப்பா என்னோட பையன் பொழைப்பான், அவன் உயிரோட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து வந்துடுறாங்க. இந்த விஷயத்தை தான் கென்டோ அம்மா நினைச்சு பார்த்திருக்காங்க. ஆனா அதே டைம் அந்த சிஸ்டர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பீஸ் ஆர்கனைசேஷன் ஒரு இதுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் சொல்லுவாங்க. என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி டீமான் வச்சிருக்காங்க, ஆனா அவங்க டீமான் யூசர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன கேட்பாங்கன்னா அது எந்த மாதிரி டீமான் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த சிஸ்டருமே என்ன சொல்லுவாங்கன்னா 4 கால் உள்ளது, உடம்பு ஃபுல்லா கண்ணா இருக்கும், அது ஒரு ஸ்டோரேஜ் அபிலிட்டி உள்ள டீமான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட அந்த ஃபேமிலி இருக்கிற அட்ரஸுமே அங்க இருக்கிற பீஸ் ஆர்கனைசேஷன் கேட்பாங்க. அதுக்கு அந்த சிஸ்டருமே அந்த அட்ரஸ் கொடுக்க அதை அவங்க சிஸ்டத்துல ஏத்துவாங்க. ஏத்துன வேகத்துக்கு அந்த எமர்ஜென்சி அலர்ட் வந்துருங்க. அது ஏன்னா இந்த பீஸ் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி அபிலிட்டி உள்ள ஒரு டீமனை தான் அவங்க தேடிட்டு இருந்திருக்காங்க. சோ இப்போ அதோட லொகேஷனுமே தெரிஞ்சதுனால இது ஸ்ட்ரெயிட்டா ஹெட்டுக்குமே போயிடுதுங்க. அதாவது பீஸ் ஆர்கனைசேஷனோட ஹெட்டுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் போகுது. அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஸ்குவாட் அனுப்ப சொல்றாங்க. அங்க இருக்க ஸ்குவாடுக்குமே இதை இன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. என்னன்னா அந்த டீமன் எனக்கு உயிரிடவோ இல்ல போனமாவோ வேணும் அப்படின்னு ஆர்டர் போட்டுறாங்க. தென் அதே நேரம் இந்த இன்ஃபர்மேஷனும் கரெக்டா அங்க டோக்கியோல இருக்கிற ஒரு டீமன் யூசருக்குமே கிடைக்குதுங்க. அப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளை தொங்க விட்டுட்டு இருப்பாங்க. அவன் அந்த இடத்துல தொங்கிட்டு இருப்பான். அதுக்கு காரணம் அவனோட டீமன் தாங்க. அந்த டீமன் பேரு கேஸ்பேருங்க. அதோட ஸ்பெஷல் பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா அது இன்விசிபிள் ஆகக்கூடியது, மற்ற எல்லாத்தையுமே இன்விசிபிள் ஆகுங்க. சோ இந்த மாதிரி அது இன்விசிபிளா மாறிதான் அந்த ஆளை அந்த இடத்துல தொங்க விட்டுருக்குங்க. அப்போ இதை பார்த்தோன்னே அவன் கடுப்பாயிடுறான். டீமன் யூசர் கடுப்பாயிடுறான். அவனை எப்ப என்ன விசிபிள் ஆக சொன்னா நீ இன்விசிபிளா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்துடுறாங்க. இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அப்ப அந்த டீமன் யூசர் என்ன சொல்றான்னா கேஸ்பர் என்னையும் சேர்த்து மறைய வை அப்படின்னு சொல்ல மொத்தமா அங்க 3 பேருமே மறைஞ்சு போயிடுறாங்க. அண்ட் அதே நேரம் நம்ம கென்டோவுமே அங்க இருக்கிற பார்க்ல விளையாண்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு டீமன் கிரேச்சரை பார்த்துட்டு இது செம்ம அழகா இருக்கே அப்படின்ட்டு ஆனா கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஆனாவுமே கோச்சிக்குது. என்னன்னா நான் அப்படின்னு சொல்ற மாதிரி அது ஆனான்னு கத்துதுங்க. இதை பார்த்து நம்ம கென்டோவுமே ஓகே ஓகே நீ அதை விட அழகுதான், நீ 100 மடங்கு அழகு, சொல்ல போனா உன் கண்ணு ஃபர்ஸ்ட் அழகுன்னு சொல்லும் போது டக்குன்னு அங்க இருந்த இன்னொரு டீச்சர் மேல கல்லு தூக்கி போட்டுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி 3 பேர் என்னோட கிளாஸ்மேட்ஸ் வந்தாங்களாங்க, அவன் தாங்க வந்திருக்காங்க. இந்த தடவையுமே என்ன சொல்றாங்கன்னா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ஹியூமன்ஸ் ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்க மாட்டியா, நீ என்ன டீமன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பியா, அதை என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு நம்ம கென்டோ என்ன சொல்லுவான்னா அது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல இதை நான் உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அங்க ஒரு ஆள் கார்ல ஏறி உட்கார்றாங்க. அந்த ட்ரக்கே இன்விசிபிளா மாறிடுதுங்க. அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் அது யாருன்னு. கேஸ்பரும் அண்ட் அந்த டீமன் யூசரும் தாங்க. அவன் ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்றான்னா கென்டோ இருக்கிற அந்த இடத்த பார்த்து ஸ்ட்ரெயிட்டா வண்டியை ஓட்டிட்டு வர்றாங்க. அப்போ அந்த பேரியருமே உடைய இதை பார்த்து நம்ம கென்டோ ஆனா அண்ட் அந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. அப்போ கரெக்டா ஆனா என்ன பண்ணிடுது அதோட ஸ்டோரேஜ் அபிலிட்டியை வச்சு முன்னாடியே அப்சர்வ் பண்ண ஒரு பேரியரை அங்க கொண்டு வந்துருங்க. அதுல ட்ரக் இடிச்சு ட்ரக் அப்படியே கவுந்து போய் அந்தாண்ட விடுங்க. அப்போதான் அது மறைஞ்சிருந்த அந்த பவர்ல இருந்து நார்மலா ட்ரக் தெரியற அளவுக்கு வந்துருங்க. அப்பதான் நம்ம கென்டோக்குமே தெரியும் இது ஒரு ட்ரக் அப்படின்ட்டு. அப்ப அங்க இருந்து ஒரு ஆள் இறங்குறாங்க. அதை பார்த்து நம்ம கென்டோமே என்ன கேட்பா நீ யாரு அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா அவன் கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு நான் பவுண்டி அன்று ஒழுங்கு மரியாதை அந்த டீமனை என்கிட்ட கொடுத்துட்டு நீ இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவனை
தடுத்துக்கிறதுக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன ஆச்சு என்ன அப்படின்ட்டு அவன்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அவனுமே திரும்பி பார்த்துட்டு இருக்க டைம்ல பார்த்து அந்த ட்ரக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாங்க, அதுல இருந்து ஆயில் லீக் ஆகி பிளாஸ்ட் ஆயிடுங்க. இத பார்த்த அந்த டீமன் யூசருமே நம்ம கென்டோவை மறந்துடும். அந்த கேப்ல நம்ம கென்டோவும் ஆனாவும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. அண்ட் அதே நேரம் கென்டோட அம்மாவுமே அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ ரோட்ல ஆம்புலன்ஸ் போற சவுண்ட் அவங்களுக்கு கேட்குங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா அவங்க கூட ஒர்க் பண்ற அவங்களோட ஃப்ரெண்டுமே உள்ள வர இதை பார்த்து அவங்க அம்மாவுமே என்ன ஆச்சு ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பார்க்க ஏதோ ஆக்சிடென்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கென்டோ அம்மாவுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா கென்டோ அங்க தானே விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறிட்டு அங்கிருந்து ஓடி போறாங்க. அதே நேரம் நம்ம கென்டோவுமே அவங்க கிட்ட தப்பிச்சு ஓட போவாங்க. அப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த சீன்லாம் இங்க நடக்குதுங்க. அதே மாதிரி அவன் போய் முட்டிட்டு கீழே உள்ள மேல இருந்து அந்த ஸ்டீல் நம்ம கென்டோ மேல உள்ள வரும்போது நம்ம ஆனா என்ன பண்ணுதுங்க அதோட ஸ்டோரேஜ் அப்டேட்டை வச்சு அதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சிடுறாங்க. அதே நேரம் அந்த டீமன் யூசருமே அங்க வந்துட்டு கேஸ்பர் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நீ என்ன சும்மா இருக்க போய் அதை புடி அப்படின்னு சொல்ல அதே மாதிரி கேஸ்பரும் வேகமா வந்து அதோட டென்டக்கிள்ஸை வச்சு அப்படியே நம்ம கென்டோவை பிடிச்சிருதுங்க. கென்டோவை பிடிச்சி அப்படியே அந்த டீமன் யூசர் கிட்ட கொடுக்க அவன் அப்படியே கென்டோவை கழுத்து நெருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துல கரெக்டா நம்ம ஆனா அப்படியே வந்து அந்த ஸ்டோரேஜ் அப்டேட்டை வச்சு நம்ம கென்டோவை காப்பாத்துருங்க. அதுக்கப்புறம் கென்டோவும் ஆனாவும் அங்கே தப்பிச்சு ஓடுவாங்க. ஆனா இந்த பக்கம் அந்த டீமன் யூசருக்குமே கண்ணு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் அதே நேரம் கென்டோட அம்மாவுமே அந்த பார்க்கு வராங்க. அப்போதான் கென்டோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அங்க இருக்க தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி போலீஸ் அங்க ரிப்போர்ட்லாம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா இந்த மாதிரி அந்த பையனை ஒரு ஆள் துரத்திக்கிட்டு போனாங்க இந்த பக்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கென்டோ அம்மாவே அவனை தேடி போறாங்க. அண்ட் அதே நேரம் அந்த டீமன் யூசருமே மூஞ்சி கழுவிட்டு இருக்காங்க. அப்போதான் கண்ணு ஓரளவுக்கு கிளியரா தெரியும். அப்போ கேஸ்பருமே அங்க பட்டர்ஃபிளை கூட விளாண்டு இருக்கும் போது சிஸ்டர் மேல இடிச்சிடறான். அதாவது முன்னாடி பார்த்தோம்ல இந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிஸ்டர் தான். சோ அது மேல அந்த டீமன் இடிச்ச உடனே அது டீமனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த டீமன் யூசர் என்ன சொல்றான்னா கேஸ்பர் நீ பார்த்து இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த சிஸ்டர் தேவையில்லாம அவங்கிட்ட வாய விட்டுருங்க. என்ன மாதிரினா நீ ஒரு டீமன் யூசரா, நீ எல்லாம் கேவலமான வேலை செஞ்சுட்டு இருக்க, உனக்கெல்லாம் வேற வேலையே கிடைக்காதா, இது ஒரு வேலைன்னு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கண்ணா அப்படின்னு திட்ட. இதை கேட்ட உடனே அப்போ அவன் என்ன சொல்லுவானா சிஸ்டர் உங்களோட ட்ரெஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போதாங்க தெரியுது என்னன்னா அவன் அவங்க ட்ரெஸ்ஸை வந்து இன்வெசிபிளா மாத்திட்டாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கின்னுமே இன்வெசிபிளா மாத்த அதை பார்த்து அவங்க அப்படியே பயப்பட ஆரம்பிச்சு அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம கென்டோ பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கென்டோவுமே ஒரு பில்டிங் கிட்ட தப்பிச்சு உள்ள ஓடிட்டு இருப்பான். அப்பதான் அவனுக்கு விஷயமே தெரியும் என்னன்னா இவன் ஒரு டீமன் யூசர், இவனோட டீமனோட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட டென்டக்கல்ஸை வச்சு எது தொடுதோ அதெல்லாம் இன்வெசிபிளா மாறிடும் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்ல அந்த டீமன் அழகா இருக்கே அப்படின்னு அதை பாராட்டிட்டும் இருக்கான். பட் அவனோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னா அவன் பவுண்டி ஹண்டர்னு சொன்னா எதுக்கு ஆனாவை தேடி வரான் ஒண்ணுமே புரியல. வேற வேலை அவன் போலீஸ் கிட்ட போலாமா இல்ல போலீஸ் கிட்ட போனாலுமே டீமன்ஸுக்கெல்லாம் சட்டன்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஆனாவுமே ஒரு சைடை பார்த்து கத்துதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க எல்லா பில்டிங்குமே இன்வெசிபிளா மாறிட்டு இருக்குங்க. அதுக்கு காரணம் அந்த டீமன் யூசர் தாங்க. எதுக்குன்னா நம்ம கென்டோ எங்க ஒளிஞ்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையுமே இன்வெசிபிளா மாத்துறாங்க. அப்போ கென்டோ இருக்கிற இடத்தையுமே கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்ச உடனே அந்த பில்டிங் குள்ளார அவனும் அந்த கேஸ்பருமே உள்ள நுழைய நம்ம கென்டோ வசமா இதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அவனுமே என்ன சொல்றான்னா அதாவது அந்த டீமன் யூசர் என்ன சொல்றான்னா நீ வசமா வந்து மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம கென்டோமே நான் உங்ககிட்ட ஆனா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா நீ கொடுக்கலாம் வேண்டாம் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்பரை இவனை மறைய வைக்க சொல்றாங்க. அதே மாதிரி அவனுமே மறைஞ்சு போறாங்க. இப்போ நம்ம கென்டோமே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி அவன் எங்க இருக்கான்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா பார்த்து அந்த டீமன் யூசருமே நம்ம கென்டோ ஒரே பஞ்சில அப்படியே பறக்க விட்டுறாங்க. இதை பார்த்து ஆனாவுமே நம்ம கென்டோ கிட்ட போயிட்டு ஆனா கத்துதுங்க. அப்போ கரெக்டா நம்ம கென்டோ விவரமா என்ன பண்றாங்க பக்கத்துல இருக்க பெயிண்ட் எடுத்து அங்க சுத்தி தெளிக்கிறாங்க. அதை அப்படியே கரெக்டா அந்த டீமன் யூசர் மேல பட்டு அவனோட உருவம் தெரிய ஆரம்பிச்சிருதுங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம கென்டோ ஆனாவும் தப்பிச்சு வர்றத பார்த்தா அந்த டீமன் யூசருமே என்ன பண்றான் அவன் கத்திய வச்சு நம்ம கென்டோ மேல அட்டாக் பண்றாங்க. அதுல இருந்து அவன் தப்பிச்சு வர்றாங்க. பாவம் சின்ன பையன் இல்ல, அவனால எதிர்த்து சண்டை போட முடியாது, தப்பிச்சு தான் போறான். அந்த டைம் நம்ம ஆனாவுமே அவன் விடுற அட்டாக் எல்லாத்தையுமே டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கு அதோட ஸ்டோரேஜ் அப்டேட் வச்சுக்கிட்டு. சோ இந்த மாதிரி தப்பிச்சு ஓடி போயிட்டு இருக்கும் போது அந்த டீமன் யூசர் நம்ம கென்டோவை அட்டாக் பண்ணிடுறாங்க. அவனு தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ கென்டோ என்ன பண்றான்னா அவன் பக்கத்துல கல்லு எடுத்து கட்ட அந்த டீமன் யூசரை பார்த்து அட்டாக் பண்றாங்க. அவன் நவுந்துருவாங்க அந்த அட்டாக்ல இருந்து. அப்போ அவன் ஆனாவை தேடுறான். அந்த டீமன் யூசர் எங்க போச்சு அந்த டீமன் அப்படின்னு தேடும் போது பாத்தீங்கன்னா அந்த டீமன் யூசர் பின்னாடி தாங்க நம்ம ஆனா அப்படியே பறந்து வந்து அந்த ஸ்டோரேஜ் அப்டேட் வச்சு அந்த ஸ்டோனை திரும்பி கொண்டு வந்து அவன் மண்டையிலே அடிக்குதுங்க. அதனால அவன் மண்டையில இருந்து ரத்தம் ஊத்த அவன் கட்டுப்பாய் ஆனாவை ஒரே கிலோ உதச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் கேஸ்பர்னு கத்தி என்ன மறைய வை அப்படின்னு சொல்ல அதே மாதிரி அவனை மறைய வச்சிருதுங்க இந்த தடவை. அது மட்டும் இல்லைங்க அந்த டைம்
டைம் அவங்க அம்மாவுமே நம்ம கென்டோ வீட்டு சாவியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ அவன் அந்த பில்டிங்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த பில்டிங்க்கு வேகமா ஓடியாடுறாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம கென்டோவை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க அந்த டீமானைசர். சின்ன பையன் கூட பார்க்காம அடிச்சு துவைச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஆனாவுமே அவனோட கையை கடிக்க அதுக்கு அவன் கடுப்பாயி ஆனாவை தூக்கி எரிஞ்சிடறாங்க. அப்போ நம்ம கென்டோவாலுமே ஏந்திரிக்கவும் முடியலங்க. அவன் என்ன சொல்றான்னா, ஆனா நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருந்து போலங்க. அது மட்டும் கிடையாது, அந்த டீமன் யூசர் என்ன சொல்றா, உன்னோட சொல் பேச்சு கேட்கலையா உன்னோட டீமனு, சரி அதெல்லாம் விடு, இப்ப நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்து குத்த வர்றாங்க. இத பார்த்த ஆனாவுமே என்ன பண்ணுதுன்னா அந்த கத்திய அப்படியே அவனோட ஸ்டோரேஜ் அபிலிட்டியை வச்சு அப்சர்வ் பண்ணிடுதுங்க. இத பார்த்து அவனுமே கடுப்பாயி அதை என்கிட்ட குடு அப்படின்னு திரும்பி கத்துறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஆனா அதோட வாயிலிருந்து திரும்பி அந்த கத்தி எடுத்து அவன் வாயில சொருவிடுங்க. அப்படியே அவன் திணறிக்கிட்டே அப்படியே கீழே உள்ள. அப்போ இதெல்லாம் பார்த்த நம்ம கென்டோவுமே என்ன பண்ணுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம் கேஸ்பருமே அதோட விசிபிலிட்டி ஃபார்முக்கு வந்துருதுங்க. இத பார்த்த நம்ம கென்டோ என்ன பண்றான்னா அந்த கேஸ்பர் கிட்ட போறாங்க. போயிட்டு பொறுமையா அது கழுத்துல அந்த காலரை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுவான். பட் அதை விடாது. அவன் உடனே சொல்லுவான், பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், அந்த காலரை கழட்ட உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் எதுவும் நடக்காது, நீ ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி அதுவும் ஒன்றும் பண்ணாம விடுங்க. அதை அவன் கழட்டிட்டோடனே அந்த கேஸ்பருமே தொட்டு பார்க்குதுங்க. அப்படியே சந்தோஷப்படும் போது கரெக்டா அவங்க அம்மா கத்துற சவுண்டு கேட்டோன்னே கேஸ்பருமே மறைஞ்சு போயிடுதுங்க. அப்போ அவங்க அம்மா ஓடி வந்து கென்டோ உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு அவங்களும் பாக்குறாங்க. அப்போ கென்டோவுமே நீங்க என்னம்மா இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ட்ரக் ஆக்சிடென்ட் பார்க் நடந்துச்சு, அதனால நீ அங்க விளையாண்டுருப்பே, என்ன ஆச்சுன்னு பார்க்கறது தான் நாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் ஆம்புலன்ஸ் கால் பண்றேன் அப்படின்னு அவங்க கால் பண்ணிட்டு அங்க செத்துருக்கான பாக்குறாங்க. அப்போ நம்ம கென்டோ என்ன சொல்றான்னா, ஆம்புலன்ஸ் கால் பண்ணாதீங்க, போலீஸ் கால் பண்ணுங்க, ஏன்னா அவன் என்ன கொல்ல வந்தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அவங்க அம்மா எதுக்கு ஒன்னு கொல்ல வந்தான்னு சொல்லும் போது பின்னாடி இருந்த அந்த டீமன் யூசர் என்ன பண்றான், அவன் வாயில இருந்து அந்த கத்தி எடுத்து ஆனாவை பார்த்து த்ரோ பண்றாங்க. அப்போ கென்டோவுமே ஆனாவை காப்பாத்திடுவாங்க. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. அந்த கத்தி எங்க போச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்போ தாங்க தெரியுது என்னன்னா, நம்ம கென்டோ அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க அம்மாவுமே நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு கென்டோ அம்மா எனக்கு எதுவும் ஆகலமா அப்படின்னு சொல்றான். அவங்க அப்போதான் தெரியுது அவங்க நெஞ்சில அந்த கத்தி பாஞ்சிருக்குங்க. நம்ம கென்டோ ஆனாவை காப்பாத்த ட்ரை பண்ண, ஆனா கென்டோட அம்மா கென்டோவை காப்பாத்த ட்ரை பண்ணாங்க. இத பார்த்து கென்டோ அப்படியே உறைஞ்சி போய் நிப்பாங்க. அப்போ அந்த டீமன் யூசருமே சிரிப்பாங்க. இத பார்த்து கேஸ்பருமே கட்டுப்பாயி அந்த டீமன் யூசர் கிட்ட வர இத பார்த்து அந்த டீமன் யூசருமே நம்மலாம் ஒரே டீம் தானே அப்படின்னு சொல்லும் போது அவனை கட்டிச்சு திங்க ஆரம்பிச்சிருதுங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம கென்டோ அம்மா ஏந்திரிங்கம்மா அம்மா அப்படின்னு சொல்ல அப்போ அவங்க அம்மாவுமே கென்டோ கண்ணத்தை பார்த்து அப்படியே சிரிச்ச முடியே அப்படியே அவங்க உயிர் போயிடுங்க. இத பார்த்த கென்டோவுமே அம்மானு கத்திக்கிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா பாடி மார்ச்செட்ல இருக்குங்க. அவனும் அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு அவங்க கையை எடுத்து கன்னத்துல வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணணும்னு தெரியாம. அந்த டைம் ஆனாவுமே சோகத்துல இருக்குங்க. அப்போ அந்த மார்ச்செட்ல ரெண்டே சவுண்டு தான் கேட்குது. ஒன்னு இவன் அழுகிற சவுண்டு, இன்னொன்னு கிடிகாரம் சவுண்டு தாங்க. அப்போ அவனுக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா உடனே கண்ணை தொடச்சிட்டு ஆனா கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைப்பான். என்னன்னா என்னோட அம்மாவை நீ ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்பான். உன்னால லிவிங் திங்ஸை ஸ்டோரேஜ் பண்ண முடியாது, பட் எனக்காக இதை கொஞ்சம் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அது எதனாலன்னா கியூஷோ ஏரியால இந்த காலத்தையே கடக்கக்கூடிய ஒரு டீமன் இருக்குன்னாங்களங்க. அந்த டீமன் இருந்ததுன்னா அது உண்மைன்னா அவங்க அம்மாவை திரும்பியும் கொண்டு வர முடியும், காலகட்டத்தை திரும்பி ரீவெண்ட் பண்ணி. சோ அதனால எங்க அம்மாவை நீ ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு அதுகிட்ட கேக்குறாங்க. அதே மாதிரி ஆனாவுமே அதை கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவை ஸ்டோரேஜ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்து இப்படியோ ஸ்டோரேஜ் பண்ணிடுதுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஸ்கூல்ல கிளாஸ்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க கிளாஸ்மேட்டுமே இவன் வராத பார்த்து ஃபீல் பண்றாங்க. ஆனா நம்ம கென்டோ எங்க போனா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அங்க தெரியுது கென்டோ ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு ட்ரக் வருது. அந்த ட்ரக் டிரைவருமே கென்டோவை பார்த்து எங்கப்பா இந்த பக்கம் போற அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நான் கியூஷோ ரீஜுக்கு போறேன், அந்த அப்படியே நடந்து போனா போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த டிரைவருமே கொஞ்சம் ஷாக் ஆகி எதுக்கு அங்க போற அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம கென்டோவுமே எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்டு அந்த டிரைவருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இனிவே அந்த பக்கம் நிறைய ஆபத்துங்கள்லாம் இருக்கு பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போறாங்க. இந்த பையனும் அந்த ஆனாவுமே அவங்க அம்மாவை திரும்பியும் கொண்டு வரதுக்கு அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவங்க அம்மாவை கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அது வரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நடராஜ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.